வேண்டாம், மீண்டும் அயோத்தி வரை சென்று விடுவது தெரிவிக்கின்றார்கள். உண்மை வேண்டாம், ஏனென்றால் கருவர்பட்டி அருகில் இருக்கின்ற ஒண்டியம்பட்டி சேர்ந்து முன்னாள் ராஜ நடிகருமான, அதாவது இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் நடிகருடைய மனதிலும் மக்களுடைய மனதை விட்டு நீங்காத அன்பு தெய்வம் பொன்னுச்சாமி அவருடைய தம்பி செல்வம் மாமா அவர்கள் இருவரையும் பாராட்டி தலா 50 செல்வங்களை வாரி வழங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் எந்த காரியத்தை நினைத்து கொடுத்திருந்தாலும் சரி, அவர்கள் செய்யும் தொழிலும் அந்த குடும்பத்தார்களும் இந்த மந்தையில் அமர்ந்திருக்கிற அனைத்து தெய்வங்களுடைய அலுவட்டு அயோத்திபுரி ஆலக்குடைய ரேகராமச்சந்திரமூர்த்தி லட்சுமணன் சேதியுடைய செல்வத்தை பெற்று அந்த குடும்பத்தார்கள் இன்று போல் இன்றுமே நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டுகளமாக வாழ வேண்டும், வளர வேண்டும். அம்மா, ஏனென்றால் என்றுமே தன்னுடைய அயோத்திபுரை விட்டு வருகின்ற பொழுது தாங்களே ராம தியானம் செய்வது வழக்கம். நான் கணபதி பூஜை செய்வது வழக்கம் அல்லவா? இன்று இருவருமே வனவேடிக்கை பார்க்க செல்வோம் என்று சந்தோஷத்தில் தாங்கள் ராம தியானம் செய்யவில்லை, நான் கணபதி பூஜை செய்யவில்லை தாயே. இருந்தாலும் இது ஒரு காரணமாக இருந்தாலும் இருக்கலாம். ஆகையினால் இப்பொழுது தாங்களுக்கு முன்பதாக ராம தியானம் செய்து வாருங்கள், நான் கணபதி பூஜை செய்து வருகின்றேன் தாயே. அப்படி ஆகட்டும் தம்பி, ஆகட்டும். என்ன செய்ய பாரவனது பாசங்கிலே ராமாரா பார்த்தீங்களா? தாங்களே ராமதியானம் செய்தீர்கள், நான் கணபதி பூஜை செய்து வந்தேன். அதோ பாருங்கள் தாயே, நம்மளுடைய தேராகப்பட்டது முறிந்து போனதல்லவாச்சு. உண்மைதான், மீண்டும் பொருந்தி விட்டது. பாருங்கள் அம்மா, அதோ பாருங்கள். எத்தனை சந்தோஷங்கள் வந்தாலும் அனைத்தினமும் வணங்கக்கூடிய தெய்வங்களை இன்றிலிருந்து என்றுமே வணங்க மறந்துவிடக் கூடாது தம்பி, மறந்துவிடக் கூடாது. இருந்தாலும் தம்பி, புறப்படுங்கள் செல்வா, மனவெடுக்க பார்ப்பதற்கு புறப்படுங்கள். ஆகட்டும் தாயே, புறப்படு செல்வோம்.
ஐயாத்தி நகரா வீட்டு அனாதோரே நகர்கா ஐயோத்தி நகரா வீட்டு ஆனதோரு நகர்காடு ஐயாத்தி நகரா வீட்டு அனாதோரே நகர்கா இந்த ஐயோத்தி நகரா வீட்டு ஆனதோரு நகர்காடு ஐயகத்தையாளோ சீதா அனந்தானே தாரி போரா வையகத்தையாளு ஆனதானே சாதி போரா ஆயத்தி ஜயுதர்வா கைத்த ஸ்ரீராமருடன் தெரிந்தாளோ எட்டு திசை பேர்பாடை ஸ்ரீராமருடன் தேவி சீரா முத்துமாரி தெரி தேரி வைகுடால தாரி போரா முத்துமணி தேரி தேரி வெகுளாதி சாரி போரா மாகாண தெரி தேரி பாரிமகள் தாரி போரா பாகனரதி தேரி பாரிமகள் சாரி போரா ஆகாரவகே உன் தரிசனத்தை கலங்கும் முத்துமணி தேரி லேரி முத்துமாரி தெரி லேரி இந்த வெகுளாதி சாரி போரா வைகுடால தாரி போரா சித்ரமணி தேரி லேரி முத்துமாரி தெரி லேரி அங்கே சிறப்புடனே சாரி போரா சிறப்புடாலே தாரி போரா அந்த பாகன தேரி லேரி இந்த பாரிமகள் சாரி போரா பாருங்க ஏய் என்னாச்சு என்ன பாபு எப்பா தம்பி என்ன பாப்பா என்ன சுற்றா சுற்றமா இருக்குதா அடிக்க விட மாட்டேன் தெரியுமே நீ அடிக்க மாட்டேன்னு தெரியுமே தலை முடிக்கிறவன் ஐயா ஐயா நீ யாருங்க நீ பாம்பு பார்த்துருக்கியா நீ பாப்பா பார்த்தது இல்லையே நாங்களா பாம்பு அடிக்கிறாளுங்க பாப்பா அடிக்கிறாளுங்களா பரவாயில்லைங்க நீங்க இந்த இடத்துல வந்திருக்கீங்க எப்படிங்க ஏன் இந்நேரத்துல வரவன் என்ன பாம்புக்கு எந்நேரமும் கணக்கு அதாவது நீங்க வந்த வழியில சீதையும் லட்சுமணனும் வடவேடிக்கை பார்க்க போறாங்க இது வந்து சாரப்பாம்பு சாரப்பாம்பு நல்ல பாம்பு முண்டை பாம்பெல்லாம் இருக்கட்டும் கருநாகம் பார்த்துருக்கிறீங்களா ஆஹா அது எப்படி இருக்கு இருக்குதப்பா வேலிக்குள்ள ஏங்க அது புதர காட்டுக்குள்ள இருக்கு புதர காட்டுக்குள்ள ஐயா நீங்களா பார்த்து இருக்க மாட்டீங்க ஆ பல வகையான பாம்புகள் இருக்குது ஆ ஆ ஏய், எப்படிங்க எப்படி வலை போட்டு பிடிப்பீங்களா இல்லை மகடி ஊதி பிடிப்பீங்களா மகனில ஊத மாட்டேன் ஆ நாங்களா வேறு வச்சிருக்கிறோம் வேறா நாங்களா மந்திரம் போடுற ஆளுங்க என்ன வேறு சும்மா வரல உங்கள்கிட்ட வாய் கொடுக்க முடியாதுப்பா ஐயோ வாங்கி கொடுத்தீங்க சாமி அப்புறம் அப்படித்தான் ஐயோ இப்பவே இருக்கு மாட்டேன் நாங்களா பல விதமான மலங்காட்டிலே அலையிறோம்ல ஆ ஆ பாம்பு பிடிக்கிறவங்க சரி ஆமா அப்போ மலைக்காட்டில் தான் அலையிறீங்க நீங்கள் ஆமா சோத்துக்கு என்ன பண்ணுறீங்க சோத்துக்கு 4 பேர்த்த பிடிச்சிக்கிட்டு ஆ ஆ பரவாயில்ல யோசனை கேட்போம் எப்படி பிழைக்கலாம்னு எப்படி பிழைக்கலாம் எப்படி சோறு திங்கலாம்னு போடு. ரேஷன் அரிசி வருது வாங்கி திங்க வேணும் ஆ சரி சரி அதான் பருப்பும் போடுறாங்க அப்படிங்களா ஏங்க 35 கிலோ பார்த்தீங்களாவா ஆமா ஆ எப்படி நீங்களா உங்களுக்கு தனியாக உண்டா ஒரு 20 வாடி பீனம் கொடுத்தா ஆ. மூட்டை கூட இருக்கலாம் ஓ பரவாயில்ல ஆ ஆ. ஐயா ஆ. இந்த வழியில் ஆ. சீதையும் லட்சுமணனும் வடவேடிக்கை பார்க்க போகிறாங்க அவங்க வேணா போயிட்டு போறாங்க இப்போ மட்டை கடை நட்டா ஆ. அவங்களாம் தெய்வ பூண்டு ஓஹோ ஆமாம் தெய்வம் போண்டா ஆமாம் தெய்வம்லாம் நடக்குமா அப்புறம் அதான் வந்துகிட்டு இருக்குது அதா ஆமாம் ஐயோ நீங்கள் அவங்க கண்ணில் தட்டுப்படாத வேற வழியே போயிருங்க ஐயோ கண்டுபடக்கூடாது ஐயோ ஐயோ இல்லை தம்பி தேரதீர் வருகுதுவா மொட்டே
அதற்காக இது பொல்லாத சகுனம். பாருங்கள் அரண்மனைக்கு செல்வோம். அம்மா எதிரே கூறுக்க வந்தார் மாட்டையனும் கண்டார் இடர்வழி நேரதம்மா நேராதம்மா எதிரே கூப்பிக்க வந்தா தாய சீரா நமக்கு இடை ஓரி நேராதம்மா தாய சீரா அம்மா அம்மா எதிரே கூறுக்க வந்தார் மாட்டையனும் கண்டார் இடர்வழி நேரதம்மா நேராதம்மா அம்மா லக்ஷ்மணா, அது ஒரு வாயில்லாத சேவன். சரி இந்த வழி மார்க்கமாக வருகின்ற பொழுது அண்ணவன் அடித்து இந்த வழி மார்க்கமாக சென்று கொண்டிருக்கின்றான். சரி. அம்மா உனக்கு நான் துணையாக இருக்கின்றேன். அப்படி என்றால் எந்த ஒரு குறைகள் நேராது. வாருங்கள் தாயே. இது ஒரு சகனம் இல்லை என்று சொல்கிறீர்கள். உண்மைதான் அம்மா. புறப்படுங்கள். அதோ பாருங்கள் அம்மா, அதோ வாருங்கள் வாருங்கள். என்ன 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 ஐயா நீ என்ன வியாபாரிங்களா? என்ன வியாபாரி? அதெல்லாம் என்ன செட்டியாருங்களா நீங்க? ஆ, என்னென்ன என்ன வச்சிருக்கீங்க? இப்பெல்லாம் முதல்ல மாட்டை கட்டி ஓட்டாங்க செக்கு, இப்பெல்லாம் மிஷினில் ஓடுது. இப்போ நீங்கள் செக்கு எத்தனை செக்கு வச்சிருக்கீங்க உங்கள் தகுதிக்கு? ஆ முத அப்பா இப்போ எத்தனை செக்கு ஓடுது? இப்போ அங்கே 6 ஓட்டுறது இப்போ செக்கு சும்மா தான் இருக்குமா? ஐயா ஆ ஆ எங்க ஆபரேஷன் மெயின் லைன் அப்புறம் இப்படி ஆளுங்க வேற வந்து வேலை விடுறாங்க. ஐயா ஆ அதனால ஆளே போடுறது இல்ல. சரி ஆளே காலையில போய் ஆ 2 மூட்டை அவுத்து கொட்டி சுச்சி போட்டேன்னு வை. சரி ஓடிக்கு ஆ கடப்பாறையில பொத்து விட்டேன்னு வை. ஆ அது வாரத்துக்கு வந்துரு. என்னது என்ன? என்ன சரி அது துடைக்கிறதுக்கு பாஞ்சு வச்சிருக்கிறேன் 2 மீட்டர். ஓஹோ சரிங்க பாஞ்சு. சரி எண்ணெய் வச்சிருக்கீங்களா? இருக்குதுங்க. தேங்காய் இருக்குது. மீட்டர் என்ன விலைக்கு கொடுப்பீங்க? மீட்டர் கணக்குல இல்லைங்க நம்மகிட்ட. ஆ கூறு கணக்கு தாங்க. கூறு கணக்கு பாறையில போய் உட்காந்து ஆ எத்தனை ஊரு வேணுமோ கூறு கட்டி. அந்த அளவுக்கு இருக்கு ஆமா கூறு கட்டுற அளவுக்கு? ஆமா. சரி சரி அவளை கட்டி நம்ம என்ன கெட்டி ஆ, பரவாயில்லைங்க. வாங்குறீங்களா? வேணுங்க ஆ, தேங்காய் இருக்குதா? இருக்குது. 1 லிட்டர் கொடுங்க. ஆ, 1 லிட்டர் தேங்காய் பாறைக்கு வாங்க. வாரிங்க. பாறைக்கு. சரி கூறு வச்சிருக்கீங்களா? அப்படியே கூறு கட்டுறது. சரி வந்தது போதுங்க. உங்க வியாபாரம் வந்து வளவளத்த வியாபாரமா தெரியுது. எப்படி தெரியும் உங்களுக்கு? என்ன வளவளம் தான் இருக்கு, ஆமா. அதனால சொல்றேன். அப்ப வேண்டாங்கிறீங்க. வேண்டாம் ஏங்க உங்க எண்ணெய்லாம் சரியில்லாத எண்ணெய். ஏப்பா உங்க எண்ணெயே எங்களுக்கு வேணாம்னு தான் சொல்றேன். நான் முகத்துல முடிச்சாலே எங்களுக்கு வேணாம். அன்னைக்கு கையில பிடிச்சி பார்த்தேன், பிசு பிசுன்னு ஒட்டுச்சு. தொட்டின பட்டி போனா பூரா வியாபாரம் ஓடி. அண்ணே என்னக்காரண்ணே வேற வெளியில போய் வேண்டாம் போங்க. அதற்காக ஏதொரு காரியத்திற்கு செல்லும்போது எண்ணெய் கூட முன்னால் வர கண்டால் 8 நாளைக்கு கூட அந்த வழியில் செல்லக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்வார்கள். இந்த சகுனத்தை பார்த்துவிட்டு எப்படி நாம் இருவரும் வடவேடிக்கை செல்வது? வாருங்களா தாயே. வேண்டாம் அம்மா, என்னை கூட கொண்டு வாரும் செங்காரே கண்டால் இடர்வழி நேராதம்மா நேராதம்மா. என்ன கூட கொண்டு வாரி செங்கால் கண்டா இடவோரி யாரா
சரி. இறந்தாலே எண்ணெய். அப்படியா? ஏன் இந்த தெய்வ ஆலயங்களுக்கு தேவைப்படுவது எண்ணெய். சரி. இப்படி இருக்கின்ற பொழுது தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக, சரி, தன்னுடைய குழந்தைகளையும் குடும்பத்தை காப்பாற்றுவாக இந்த வழி மார்க்கமாக அண்ணவன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றான். இது ஒரு சயனம் அல்ல, உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். பாருங்கள் தாயே, அதோ பாருங்கள் கங்கை ஆற்று அருகில் வந்திருக்கின்றோம் தாயே. இந்த கங்கை ஆற்றில் சென்று சரி, நீராடி சென்றால் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். சரி, ஆகினால் வாருங்கள் தாயே, இந்த கங்கையில் சென்று நீராடி விட்டு சென்று வருவோம் தாயே. அப்படியே ஆகட்டும். பாருங்கள் ஆகட்டும். பாருங்கள். என்னமா நம்ம நேரங்காலம் அப்படி இருக்குது. வாங்க, என்ன வரைக்கும் தான் அடைக்கிட்டு உட்காந்து இருக்க. ரெண்டோரு ஆள் வச்சிருந்தேன், எல்லாம் ஒத்து வர மாட்டேங்குது. ஓட்டுறது பூரா கோட்டரை அடிக்கணுங்கிறான். பொண்டாட்டி பிள்ளை எப்படி காப்பாத்த முடியாதுல்ல? பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்த முடியல, எது கட்டுற? யாரு பொண்டாட்டியை பார்க்கணும்? நாடெல்லாம் ஒழுங்கா இருக்கிற இந்த மிருதக்கார் பையன் மாதிரி ஆளுக்குதான் கம்மன் இருக்க மாட்டேங்கிறாங்க. சொல்லு, வண்டி போட்டே சுத்துறானுங்க. இதுக்காக சொல்லாத. நீயே வேலை விட்டேனே. யாரு? நீ என்னை வேலை விட்டு தொலைச்சு விடுங்களா? அந்த மாதிரி தான். என்ன பண்றது? என்னமா நம்ம நேரங்காலம் அப்படி இருக்குது. என்ன நாங்களா ஓட்டக்கூடியவங்க. இந்த காசிமா பட்டணத்துல ஓட்டக்கூடியவங்க நாங்க. என்ன? ஓ, ஓலையா? என் பேரு நட்டமுத்து. என்ன முத்து? நட்டமுத்து. ஓஹோ. என் தம்பி ஒருத்தர் இருக்கிறியா, குட்டமுத்து. அப்படியா இருக்கு? ஆமா. அவன் ஐயோ வந்தானா அன்னைக்கு போட்டு புதுப்பட்டியில அமுத்து பார்த்து சொன்னாங்க. நீ போட்டுக்கிட்டு ஒரே அமுத்தினியா நெஞ்சு ஒளி வந்துருச்சு. சங்கத்தில் சொல்லிக்கிட்டாங்க. அவன் வந்தானாவே ஒதுங்கிக்கிறான். அப்படி சொல்லு. பாப்பா குட்டமுத்து. தம்பி, டேய் கொட்டமுத்து. எதுக்குடா கூப்பிட்ட? கூமுட்டை குஞ்சு வரிச்ச முட்டைன்ட்டு. என்ன ஓரமா உட்காந்துக்கிட்டாரு? ஐயோ அவங்கிட்ட தாங்க முடியாது. யார் ரெண்டு பேரும் பங்காளியுமா? பெரிய தொல்லை. நேத்து அவர் கொண்டாடி போயிட்டு வந்தா அப்புறம் என்ன? எதுக்குடா கூப்பிட்ட? ஏன் கூப்பிட்டு? 4 பேர் கூப்பிட்டாங்க. அப்புறம் விடுமா? 4 பேர் கூப்பிட்டியா? ஏன் கூப்பிட்டாங்க? மரப்புல இருக்கிறாங்களா? எதுக்கு வர சொன்னாங்க உன்னைய. எதுக்கு வர சொன்னாங்க? அதுக்குதான். எதுக்கு? நான் இழுச்சு நினைச்சியா? ரெண்டு அப்படி இல்லையா எத்தனை சங்கத்தை வடி கட்டுற? ஏப்பா என்னப்பா குடிகார பையெல்லாம் நடந்து போட்டுருக்கீங்க? அது யாரு போட்டா யாசனைக்கு? ஐயா நீ யாரா நீ? நாளை யோகிமா நாளையா? ஓகேமனால இங்க என்ன பண்ற? என்னப்பா வடியெல்லாம் கேப்பட்டு அதேதான். ஏன்டா கூப்பிட்டியா? ரெண்டு பேரும் நீங்க எப்பதான் முடிப்பீங்க? நான் தான் பொழப்புக்கு போகணும். காலையில எந்திரிச்சு போலாம் வரலாம். மணி 4 போகுது. வாடா ஆத்துக்கு போலாம் கூப்பிட்டா வர்றியா? ஆத்துக்கு போகணுமா? இந்நேரத்துல எதுனா உனக்கு? சரி, இந்நேரத்து நீ ஏன் நான் ஒரு அங்க போய் உட்காந்துருக்குறேன்? நம்ம வேலையை பார்க்கணும்னா பொண்டாட்டி பிள்ளையை காப்பாத்தணும். ஓ, சரி சரி.
அப்பா பெருசு உனக்கு பெருசா? பெருசுலாம் இல்ல உருவங்களா மாதிரிதான். சரி சரி. இப்ப வயசாயிடுச்சுல அப்புறம் என்ன பண்ண முடியும்? இப்ப என்னதான் பண்றீங்க? இப்படி இருக்கிற இவனை வச்சு எப்படியா ஓட தள்ளுறது? உங்க ரெண்டு பேர்த்த வச்சு நாங்க எப்படி ஓட்டணும்னு தெரியல. என்ன டக்குன்னு முடிவு பண்ணுங்க. கடியாவதப்பா பாத்துக்க. ஆனா ஆயிட்டு போகுது. சேடையே வரணும்ல. வெள்ளி நிலாவே விளக்காயறியும் ஐயா நீங்கள் யாரு? நாங்களா ஆம்பளை ஆளுங்க. அதெல்லாம் தெரியுது. என்ன தொழில் செய்யறீங்க? நாங்களா கைத்தொழிலுங்க. கைத்தொழில்னா கைத்தொழில் கையில செய்யணும். கையில செய்யறதுனா கையில அதான் என்ன தொழில்னு கேட்டேன். எந்த வேலையும் கையில தான் செய்யணும். தள்ளுறவங்க இல்லங்க தள்ளுறவங்களா? ஆள் இருந்தா- எதுல தள்ளுவீங்க? ஏங்க நாங்க வேணாங்க. மகாராஜா ஆள் இருந்தா ஆள் விட்டு செய்வாங்க, ஆள் இல்லைன்னா அவங்க கையிலே செஞ்சுக்குவாங்க. அப்படின்னா எதுல தள்ளுறீங்க? நாங்க ஆத்துக்குள்ள தள்ளுவோம். ஆத்துக்குள்ள தள்ளுறதுனா வர்றவங்க போறவங்கள. பாவம் அல்லவா? ஆத்துக்குள்ளே பாவ ஆ? அவவே வெட்டி கொண்டு விட்டு போறியா? ஆத்துக்குள்ள தள்ளுறது பாவம். போயிட்டு போறாங்க, மீனுக்கு இறை இல்லாம கிடக்கு. இப்படிலாம் செய்யாதீங்க. உங்களை மாதிரி தான் அவங்களும். ஓ ஆ செய்ய வேணாங்கிறீங்க. ஆமா. ஆ. என்ன வேலை செய்யறீங்கன்னு தான் கேட்டேன். நாங்க இப்ப நின்னுட்டு இருக்கோம். அதான் நீங்க யாருன்னு கேட்டேன். நாங்களா ஆமா. இந்த காசிமா பட்டணத்துலங்க ஒட்டணுமா? அங்க பாருங்க கோபுரம் தெரியுது பாருங்க. எவ்வளவு பொட்டணும் எவ்வளவு? காசியில விசுவநாதர்னா பெரிய தெய்வங்க. வருகின்ற போகின்ற மக்கள் எல்லாம் சரி. இந்த ஓரத்துல ஏற்றி ஆ. இக்கரையில இருந்து அக்கறை ஓஹோ. கூடக்கூடிய குகைமாருங்க. குகன்மார்கள். அப்படியா? சரி, பரவாயில்ல. உங்களை கண்ட உடனே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் நான் அக்கறைக்கு போகணும். உங்களுக்கு அக்கறையா இருக்குங்க எடுத்தா ஒரு மாசத்துக்கு முன்ன அட்வான்ஸ் வாங்குவீங்க. எங்களுக்கு அக்கறையா இன்னைக்கு போனா போங்க. அப்படியா? அக்கறையா தான் வந்திருக்கேன். ஆனா அக்கறைக்கு போகணும். அக்கறைக்கு போங்க. அதாவது இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போக வேண்டும். நடந்து போங்க.
உங்க ஓடத்துல ஏத்திட்டு போங்க. ஓ ஓடத்துல ஆமா. எங்க ஓடத்துல ஒருத்தர்லாம் ஏத்த மாட்டோம். சரி, எத்தனை பேர் ஏத்துவீங்க? எங்க ஓடத்துல 5 பேர் ஏத்துவோம். நாங்க 2 பேர் வந்திருக்கோம். 2 பேர் வந்தா எங்களுக்கு பொழப்பு கட்டி விடுவீங்க. சரி, அப்படின்னா ஒரு நபருக்கு எவ்வளவு வாங்குவீங்க? ஒரு நபருக்கு 1000 பொற்காசுங்க. சரி, 5 பேர்த்த ஏத்துனா 5000 பொற்காசு. 5000 பொற்காசு. ஆமா. சரி, அந்த 5000 பொற்காசை வந்து நாங்க 2 பேரும் தர்றோம். எங்க